நண்பர்களுக்கு வணக்கம். மகிழ்ச்சியான செய்தி என்று வந்திருக்குது. டெட் சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் டெட் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி லைஃப் டைம் செல்லும் அப்படிங்கிறதுக்கான அரசாணை அந்த காப்பி தான். சரிங்களா? அதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் கல்வி மானிய கோரிக்கை வருது. அதில் என்ன சொல்ல போகிறாங்க ஆசிரியர் நியமனங்களை பற்றி அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. இரண்டு விதமாக இருக்குது. இந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் இருக்கிற ஒன்று வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னும் ஒன்று, அதாவது பணி நியமனத்திற்கான அரசாணை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது நமக்கு எல்லாருக்கும். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, பணி நியமனம் எப்போ மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான். கல்வி மானிய கோரிக்கைகளை நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது முக்கியமான தகவல் இருக்குமா அப்படிங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். கல்வி மானிய கோரிக்கையில் ஒன்று வந்து நிறைவேற்றிட்டோம், இன்னும் பணி நியமனம் நிறைவேற்றுறது ஒன்று இருக்குது. நாங்கள் படிப்படியாக தான் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லுவார்களா, அல்லது பணி நியமனம் உடனடியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்களா தெரியல. பணி நியமனம் எப்போனாலும் செய்ய தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது உடனடியாக செய்ய போகிறாங்களா அல்லது இன்னும் சில காலம் ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு வெகு விரைவில் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே பொருளாதார சூழலில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். கண்டிப்பாக திமுக ஆட்சி நல்லதே செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்த்துட்டு இருப்போம். நன்றி நண்பர்களே.